10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் அலகு பயிற்சி 8இல் 4வது கணக்கு பார்க்கிறோம். செல்சியஸில் குறிக்கப்பட்ட வெப்பநிலை தரவின் திட்டவிலக்கமானது 5. இந்த வெப்பநிலை தரவை ஃபாரன்ஹீட்டாக மாற்றும் பொழுது கிடைக்கும் தரவின் விளக்க வர்க்க சராசரியை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவின் திட்டவிலக்கம் அப்படிங்கிறப்ப சிக்மானு குறிப்பிடுவோம். திட்டவிலக்க மதிப்பு செல்சியஸ் அளவீடுங்கிறப்ப ஒரு சிக்மா சின்னு கொடுக்கலாம். மதிப்பு 5. திட்டவிலக்க மதிப்பு 5. செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் இடையே உள்ள தொடர்புக்கான ஃபார்முலா என்னென்னா F = 9C/5 + 32 என்பது செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு. இதில் திட்டவிலக்கம் சம்மந்தப்பட்டு தான் நம்ம போடுறதுனால இந்த ஃபாரன்ஹீட்டை சிக்மா F 9C சிக்மா C/5 + 32 அப்படின்னு கொடுத்துக்கலாம். கணக்கிட வேண்டியது சியின் மதிப்பு, அதாவது சிக்மா சியின் மதிப்பு 5 எனும் பொழுது ஃபாரன்ஹீட்டில் அளவீடு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, விளக்க வர்க்க சராசரி. அப்போ இந்த இடத்துல நம்ம மதிப்பு பிரதியிடலாம். இதில் 32 என்பது ஒரு மாறிலி மதிப்பாக இருக்கும். அதனால் 32 நம்ம விட்டுறலாம். இடையே இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறப்ப சிக்மா F = 9 சிக்மா C/55. சிக்மா F = 9 பெருக்கல் சிக்மா சியின் மதிப்பானது 5ன்னு பிரதியிட்டிருக்கிறோம். /5 5 கேன்சல் ஆக போக மதிப்பு என்ன கிடைக்குது, 9ன்னு கிடைக்குது. இதை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா சிக்மா F² = 9² 9 பெருக்கல் 9 81. தேவையான விளக்க வர்க்க சராசரி கணக்கிட்டுட்டோம். தேர்ஃபோர் விளக்க வர்க்க சராசரி சிக்மா F² = 81 ஆகும். தேங்க்யூ.